அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வணக்கம். பூஜ்யமா ராஜ்யமா எடப்பாடி என்ன சொன்ன விவாதத்தை முடியறதுக்குள்ளாரே அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ன்னு திமுகவில் போய் இணைஞ்சது மிகப்பெரிய அவருக்கு ஒரு பெரிய அது அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஓடத்துல கேட்டாருங்க, ஓபிஎஸ்ன்னு வெளிப்படையாக கேட்டார், அண்ணா நாம் எல்லாம் ஒருங்கிணைவோம், அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2000 மிகப்பெரிய வெற்றி பெறுவோன்னு ஊடகத்தின் வாயிலாகவே கோரிக்கை வச்சாருங்க. பலமுறை கோரிக்கை வச்சார், எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டார். அதனால் காலையில் போய் திமுகவில் போய் ஓபிஎஸ்ன்னு இணைஞ்சிட்டார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் சொல்லியிருந்தார், திமுக கூட்டணி வந்து பலவீனமாகும், சட்டமன்ற தேர்தல் நெருங்குறப்ப நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா. ஆனால் திமுக கூட்டணி மிகப்பெரிய பலமாயிடுச்சுங்க. அஇஅதிமுகவில் சேர வேண்டிய தேமுதிக கட்சி திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க. அதுக்கு முன்னாலே நாடாளுமன்றத்தில் மக்கள் நீதி மையம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுக மாற்று அமைப்புகளையும் சங்கங்களையும் இயக்கங்களையும் கூட்டமைப்பாக இணைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் திமுக பலமாயிருச்சு. எடப்பாடி என்ன சொன்னது அவருக்கு அப்படியே ரிவேர்ஸ் ஆகிப்போச்சு. அவர் கூட இருந்தவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விலகி போய் செங்கோட்டையனை டிவிக்கில் இணைஞ்சது. இப்போ வெளியில இருந்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவரும் ஓபிஎஸ் போய் திமுகவில் இணைஞ்சிட்டார். அஇஅதிமுக தொண்டர்கள் நினைச்சாங்க மிகப்பெரிய இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 எப்படி 1991 வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா அம்மா கையில் வந்து அஇஅதிமுக கட்சி கிடைச்சி கிட்டத்தட்ட 225 தொகுதிகள் கைப்பற்றி மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க காங்கிரஸ் கூட்டணியில். அதே போல் வந்து இந்த 2026 தேர்தலில் டிடிவி அண்ணன், சசிகலம்மா, ஓபிஎஸ் அண்ணன், இபிஎஸ் அண்ணன் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஆட்சி அமைப்பாங்கன்னு அவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அண்ணன் போய் எவ்வளோ தூரமோ இவிபிஎஸ் அண்ணன் டிடிவி அண்ணன் எல்லாத்தையும் பேசியிருக்கிறாப்புல, அவரும் முடிஞ்ச அளவுக்கு பேசியிருக்காருங்க. போய் மத்திய அரசில் பாஜகவோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களெல்லாம் சந்திச்சிருக்கிறாப்புல, எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காப்புல, ஊடகத்தின் வாயிலாக பேசினாப்புல. ஆனால் நடக்காத பட்சத்தில் திமுகவில் போய் இணைஞ்சிட்டாப்புல. சரி, இதெல்லாம் விடுங்க. போன வாரத்துக்கு முன்னால் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணன் என்ன பண்ணார், மகளிர் உரிமை தொகை 3 மாத உரிமை தொகையை கோடைக்கால சிறப்பு ஊக்கத்தொகைன்னு 2000 ரூபா 5000 ரூபாய அன்னைக்கு காலையில் மகளிர் உரிமை வங்கி கணக்கில் வந்து செலுத்திட்டார். இதை பார்த்தனையும் இந்த செய்திகள் வந்தனையுமே பாருங்கள், எங்களோட கூட்டணிக்கு நாங்கள் வந்து ஜெயிச்சிடுறோன்னு பயந்துட்டு தான் உடனே வந்து செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடப்பாடி என்ன பண்ணார், 1000, 2000, 5000, 10,000 அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வர மாதிரி இவரும் நாங்களும் ஆட்சிக்கு வந்துடும் 10,000 ஊக்கத்தொகை நாங்கள் தருவோம். 1000 ரூபாய் தர முடியாது திமுக சொன்னார். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆட்சியில் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இவர் வந்து இருந்துட்டு 1000 ரூபா கொடுக்க முடியாது, நாங்கள் வந்தால் 1500 தருவோம், இப்போ ஊக்கத்தொகை 10,000 தருவாங்க. கடைசியில் 1000, 2000, 5000, 10,000 பிம்பிளிக்கு பிஆர்பிங்கிற மாதிரி கடைசியில் ஆயிடுச்சு. ஏன்னா அது அவரே தான் சொல்லிட்டாரு. எப்படி நீங்கள் இந்த தொகையை வந்து தருவீங்க அப்படின்னு கேட்டது ஊடகத்துக்கு முன்னால் அவர் தான் சொன்னார். என்ன சொன்னார், வரித்துறையில் எந்தெந்த வரித்துறையில் வந்து வரி குறைவாக இருக்குதோ அதில் வந்து வருவாய் அதிகப்படுத்தி அதை வந்து நாங்கள் சரி பண்ணிக்கோன்னு அவர் தான் சொன்னார். ஒரு பக்கம் கூட்டணி பலம் இல்லை,
ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி இவங்க இருக்கிற கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அம்மா மக்கள் முன்னேற்றம் நேரடியாக வந்து பாஜகவோட கை கொடுத்துருக்குறாங்க. டிடிவி என்ன சொன்னார் ஒரு ஊடக செய்தியில், 2026 தேர்தல் முடிஞ்சு எடப்பாடி என்ன எப்படி தனிச்சு விடப்பட போறாருன்னு சொன்னாப்புல. திமுக அந்த கூட்டணி கட்சிகள் கொள்கை ரீதியாகவும் இன்னைக்கு இருக்கு. தமிழக மக்கள் எதிர்பார்க்கறது ஒரு கொள்கை ரீதியான கட்சி, ஒரு பாதுகாப்பான கட்சி அப்படிங்கிற இடத்துல பார்க்குறப்ப இன்னைக்கு திமுக தான் இருக்குது. தமிழக வெற்றிக்கழகம் அந்த இடத்துல வந்து மாற்று கட்சியாக வந்து இருக்கும், கண்டிப்பாக பாதுகாப்புன்னு நினச்சா, ஆனால் அது கட்சியே வந்து பார்த்திங்கன்னா கொள்கை ரீதியாகவும் இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனல் பாலிடிக்ஸில் இருக்கிறத கருதுகிறாங்க தமிழக மக்கள். கருத்து கணிப்பும் திமுக தான் வெற்றி பெறுங்கிற இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. 1996 91 வந்து பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக 225 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. 1996 தமிழக மாநில காங்கிரஸ் திமுக கலைஞர் ஐயாவோட கூட்டணி போட்டு நடிகர் ரஜினிகாந்த் ஐயா வந்து பார்த்திங்கன்னா பரப்புரை செய்து 96 வந்து பார்த்திங்கன்னா அஇஅதிமுக செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்களோட தத்து மகன் சுதாகரன் திருமணத்தை ஆடம்பர ஆட்சி ஆடம்பரம் கட்சிங்கிற இடத்துல ஊழல் அடிப்படையில் வந்து பிரச்சாரம் செய்து மிகப்பெரிய வந்து அளவில் 1996 திமுக 173 தொகுதியில் வெற்றி பெற்றது. 2021 வந்து பார்த்திங்கன்னா 173 தொகுதியில் வந்து திமுக தொகுதிகள் போட்டிக்கிட்டாங்க. அதே போல தான் இப்போ 2026 165 173 தொகுதிகள் போட்டிடுவாங்க. கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 202 தொகுதிகள் மேலே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு பெறுவாங்க. போன கருத்து கணிப்பு லயோலா கருத்து கணிப்பு அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று அரிட்டாப்பட்டி திமுக ஆட்சியில் வந்து அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டன் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு நிறைவேற்றுது. சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினைய திமுக தலைவர் சொல்கிறாப்புல ஒரே வார்த்தையில் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த விட மாட்டேன் அப்படின்னாரு. அதை நிறுத்தினார் சொன்னபடியே. இதுதான் திமுக கட்சிக்கு ஒரு பெரிய பலம் இந்த தடவை ஆயிருக்கு. யாருமே எதிர்பார்க்கல தமிழக அரசியலில் வந்து திமுக கட்சி இவ்வளோ பலம் வாய்ந்ததாக மாறும் அப்படிங்கிற இடத்துல யாரும் எதிர்பார்க்கல. டிஎம்கே ஆரம்பித்து 1967 இது வரைக்கும் வந்து 200 இலக்கையுமே தொடலை. தமிழ்நாடு வரலாற்று, தமிழ்நாடு அரசியல் வரலாற்று, திமுக வரலாற்றில் இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் 2026 200க்கு மேலே பெறப்படும். இது நான் சொல்ல, மு க ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்கார். ஆனால் அது நிரூபண இடத்துல இந்த தேர்தல் பணிகளாகட்டும் தேர்தல் யுத்திகளாகட்டும் திமுக கையாண்டுட்டு இருக்கு. கூட்டணி ஒரு பக்கம் பலமாயிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாற்று அமைப்பும் மாற்று கட்சிகள் பலமாயிட்டு இருக்கிறாங்க. திமுகவோட இந்த ஏடிஎம்கேட வந்து பலம் பெறவில்லை. எடப்பாடி என்ன சொன்னதுக்கு அவருக்கு ரியாக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் தேர்தல் காலத்தில் பார்ப்போம். ஆனால் ஒன்றும் தமிழக மக்கள் உணர்வாக புரிஞ்சுக்கணும். பகுத்தறிவு பகல்னு சொல்கிறார். நானே சொன்னாலும் நீங்கள் அதை முழுமையாக நம்பக்கூடாது. உங்கள் அறிவை பகுத்து பார்த்து சிந்தித்து பகுத்தறிவால் வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிற. அப்படி அதே போல் வந்து தந்தை அம்பேத்கர் சொல்கிறாரு, சமூக சீர்திருத்தம் ஏற்பட்டாதான் அரசியல் சீர்திருத்தம் ஏற்படுங்கிறார். இதெல்லாம் தமிழக மக்கள் கணக்கில் கொண்டுக்கணும். இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2026 தமிழக மக்கள் ஒவ்வொருத்தரும் தனது பகுத்தறிவால் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதுதான் பூகம்பம், மக்களுக்கான பகுத்தறிவு. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி என்ன தன் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான் இனிமேல்.
2026 தேர்தல் முடியிற வரைக்கும் அவரு தான் மிகப்பெரிய பரபரப்பாக பதட்டமான நிலையில் இருக்க போகிறார். எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு ஒரு ரெசார்ட்டில் எப்படி சசிகலாம்மா வந்து வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி வைக்கிற சூழ்நிலை தமிழக தேர்தல் 2024 நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.